நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். அவர்களுடைய தலைமையிலான குழுவோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துறோம். பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக இருந்தது. இருதரப்பினருமே மனந்திறந்து எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம். ஒவ்வொரு கட்சியுமே கூடுதலான இடங்களில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கும். நாங்களும் கடந்த தடவை விட கூடுதலான இடங்களில் போட்டியிடணுங்கிற எங்களுடைய கோரிக்கையும் முன் வச்சோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்குது. கட்டாயமாக இரண்டு தரப்புக்கும் சுமூகமான உடன்பாடு, நல்ல உடன்பாடு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதெல்லாம் பொருத்தமான நேரத்தில் கொடுப்போம். அது பலரும் கேட்பாங்க. இப்ப எங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன உடன்பாடுங்கிறதான பிரச்சனை. அதனால அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. யாருக்கும் எந்த தொகுதியும் அவங்கவுங்க பதில கேட்பாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க எங்களுடைய கருத்துக்களை திமுக தலைமையிட்ட சொல்லியிருக்கோம். முடிஞ்ச பிறகு உங்களுக்கு முடிவுகளை தெரிவிக்கிறோம். அது பொருத்தமான நேரத்தில் முதல்வரெல்லாம் திரும்பி வர வேண்டியிருக்கு. வந்த பிறகு தான் அந்த உடன்பாடு ஏற்படும். அதனால நல்ல உடன்பாடு பொருத்தமான நேரத்தில் அதெல்லாம் பேச்சுவார்த்தையில பொருத்தமான முறையில் நாங்கள் முடிவெடுப்போம். அதான் அது பேச்சுவார்த்தையில எல்லாம் இருக்கு. அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்றோம். வாய்ப்பானால் அது ரொம்ப நல்லது, பொருத்தமானது. அது சம்பந்தமாக நாங்க அரசியலா என்ன தேவையோ அது இந்த முடிவு எடுப்போம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு சிபிஎம் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று முடிந்ததாகவும் இருதரப்புக்கும் திருப்தி தரும் வகையில் உடன்பாடு எட்டப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.